Hi students, 12th Physics Chapter 1 நம்ம ஏற்கனவே வீடியோஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் அது போக வேறு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இது மெயினாக நான் சொல்கிறது. ஸோ இதையும் படிச்சிங்கன்னா இன்னும் நம்ம அதிகமான ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸில் 2 marks 3 marks 5 marks அந்த கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். 2 marksல செகண்ட் ரோமன் லெட்டர். 6th question, what is mean by electric field lines? 8th one, define electric dipole, give the expression for the magnitude of its electric dipole movement and the direction. 11th one, what is an equipotential surface? 12th one, what are the properties of a equipotential surface? 14th one, define electrostatic potential energy. 15th one, define electric flux. 16th one, what is mean by electrostatic energy density? So dear students, 2 marks கேட்டகரியில் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய கொஸ்டின் செகண்ட் ரோமன் லெட்டரில் 6, 8, 12, 14, 15 and 16 3 marks பொறுத்த வரைக்கும் தேர்டு ரோமன் லெட்டரில் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது கேட்டிருக்காங்கிறத நம்ம ஒரு கொஷின் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின், derive an expression for the torque experienced by a dipole due to a uniform electric field. இது இல்லாமல் 3 marksல என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5 marks. 5 marks கேட்டகரியில் தேர்டு ரோமன் லெட்டரில் 4th one, calculate the electric field due to a dipole on its equatorial plane. 12th one, obtain the expression for electric field due to an charged infinite plane sheet. So 5th roman letter, 5 mark questionல third roman letterல 4th and 12. Dear students, physics பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்காக படிங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் எல்லா கொஷின்ஸுமே இயர் பேஸ் பண்ணி, அது இல்லாமல் நம்ம படிக்க வேண்டிய கொஷின்ஸை நான் இப்போ சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.